உயிரோடு எழுந்தவர் ஒருவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்கு நன்றி சொல்கிற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. வெற்றி முழக்கமிடுகிற நாள் இது. அதற்காக அவரை ஆராதிக்கும் நாள் இது. ஓ ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கமாக ஜெயமெடுத்தவராய் என்னுடைய நடுவில் இருக்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர். மறைமுகமாக அல்ல, வெளியரங்கமாக இயேசு தாமை காண்பித்தார். தாம் உயிரோடு எழுதினதாக இயேசு வெளியரங்கமாய் காண்பித்தார். அந்த அரங்கத்தில் இயேசு போய்விடவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பதாக உயிரோடு எழுந்து தன்னை காண்பித்தாரே. நம்முடைய உயிர்த்தெழுதலை வெளியரங்கமாக்கினார். அவருடைய உயிர்த்தெழுதல் ரகசியமானது அல்ல. இயேசு உயிர்த்தெழுதல் வெளியரங்கமாக்கப்பட்டது. தேசங்கள் அதை காணும்படி தேவர் உயிரோடு எழுந்தாரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 500 பேருக்கும் அதிகமானவருக்கு ஆண்டவர் தான் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தினாரே. உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். என்றும் உயிரோடு இருக்கிறார். என்றென்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். என்றும் உயிரோடு இருக்கிறார். என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து துதிப்போம். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். மறுபடி சொல்றேன். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். என்றும் உயிரோடு இருக்கிறார். என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். அல்லேலூயா. பாடுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். மரணத்தை கண்டு பயப்படுகிற நாட்களில் இயேசு மரணத்தை சவாலிட்டார். 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வசனம் சொல்கிறது, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்து அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. மரணமே உன் பூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது மட்டுமல்ல, 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் காண்பித்தார். மரணத்தின் மேலும் ஜெயமெடுக்க முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்தினாரே. அதன் மூலமாக தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மேலும் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களை உயிரோடு எழுப்புவதன் மூலமாக மட்டுமல்ல, தான் உயிரோடு எழுப்புவதன் மூலமாகவும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆண்டவர் காண்பித்தார். அவரை போல வல்லமை உள்ள தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் இந்த ஆராதனையில் தேவன் நமக்கு தருவாராக. நீங்களும் நானும் அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை சோதரிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 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 Oh Jesus Lord. Hallelujah. எங்கள் தேவன் பராக்கிரமம் உள்ளவர், மகத்துவம் நிறைந்த தேவன்.
உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையில் நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, ஜெயங்கொள்ளுகின்றாரே, உயிருடன் எழுந்த தீர்க்கதரிசனே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த தீர்க்கதரிசனே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா.
கண்ணீரால் அழிக்காத முகங்களையும் கனிமைகள் உண்டான இருளையும் பிரகாசமாக்கிடுவே. உம் முகம் போல் மாற்றிடுவே. சொல்லு. பிரகாசமாக்கிடுவே. உங்க முகம் போல் மாற்றிடுவே. மரணத்தை ஜெயித்தவரே. அழுகிற கண்ணீர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய முகங்களில் வேதனைகளை மாற்றும்படி இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அதை இயேசு ஜீவிக்கிறார். இந்த வரிகளை நாம் கூர்ந்து கவனித்து பாடுவோமாக. இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை குறித்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. கண்ணீராலே முகங்கள் அழிக்காததோ, கண் இமைகளிலே இருள் உண்டோ, அதை ஆண்டவர் பிரகாசமாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மரணம் வரைக்கும் நடத்துவார். ஏன்னா மரணத்தை அவர் ஜெயித்தார். கண்ணீரால் அழுக்காத முகங்களையும் தீமைகளை உண்டான இருளையும் கண்ணீரால் அழுக்காத முகங்களையும் தீமைகளை உண்டான இருளையும் பிரகாசமாக்கிடுவே. உங்கள் முகம் போல் மாற்றிடுவே. பிரகாசமாக்கிடுவே. உங்கள் முகம் போல் மாற்றி ஒரு தாகத்தோடு சொல்லுவோம். பிரகாசமாக்கிடுவே. ஆண்டவரே, எங்களை உங்கள் முகம் போல
ஹalleluya. கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை சேர்ந்து பாடலை பாடி நாங்கள் ஆராதிக்கும்படி எங்கள் தேவன் செய்து வருகிற எல்லா மகத்துவங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனே இயேசுவின் நாமத்தினால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உயிர்த்தெழுந்த இயேசுவை முழு ஜீவனோடு கர்த்தரை துதிப்போமா. உயிர்த்தெழுந்த இயேசுவை முழு கலத்தோடு துதிப்போமா. ஆண்டவருக்கு துதிகள் உண்டாகணும். ஹalleluya. அவரை புகழணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. மரணத்தின் மேல் ஜெயமெடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மரித்து போன எல்லாவற்றையும் உயிர்த்தெழ செய்வதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் ஸ்தோத்திரம் ஒரு உயிர்ப்பித்தல் எல்லாம் இருக்கிறார்கள், அதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பித்தலை கொண்டு வர முடியும். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் எதையும் செய்ய வல்லவர் என்பதை உயிர்த்தெழுதலின் மூலமாக நிரூபித்திருக்கிறார். என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. கர்த்தர் யாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தருவார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இதை கேட்கிற சகோதர சகோதரி, இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் எதையும் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுதல் ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது அல்லவா? உன் வாழ்வில தேவன் எதையும் செய்ய முடியும். ஹalleluya. ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து ஒரு உயிரற்ற நிலையிலிருந்து கர்த்தர் உயிர்த்தெழச் செய்கிற தேவன் அல்லவா? ஆமென். ஹalleluya. எந்த அற்புதங்களுமே இல்லை, எந்த அசைவுகளுமே இல்லை, ஒரு நன்மையின் தொடக்கத்தில் இல்லை. ஒருவேளை அப்படி நினைக்கலாம். ஒருவேளை வாழ்வில் எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்கிறதோ, நம்பிக்கை இல்லாத இடத்துல ஹalleluya நம்பிக்கையை புடர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவின் மரணம் அநேகருக்கு நம்பிக்கை இழந்து போக செய்தது உண்மைதான். ஆனால் இல்லை அந்த நம்பிக்கை ஒருபோதும் அழிந்து போகாது. தேவன் அழிந்து போன நம்பிக்கையை கூட குளிர்க்க பண்ண அவராலே கூடும் என்பதை கிறிஸ்து சிலுவை மூலமாக கல்லறை வெளியே வந்ததன் மூலமாக நிரூபித்து காண்பித்தாரே. ஓ ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு சொன்னது போல கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு செய்தியை கர்த்தர் சொல்றார் நமக்கு. ஓ மரணத்தின் மூலமாக என்ன செய்தி? உனக்காக நான் மரித்தேன், எனவே நீ விடுவிக்கப்படுகிறாய். அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நீ தனியாக இல்லை என்ற செய்தியை ஆண்டவர் சொல்றாரு. மரணத்தை ஜெயித்த நான் உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய செயல்கள் எல்லாத்திலையும் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சகோதரா, அர்த்தத்தை வைத்திருக்கிறார் சகோதரி. இந்த ராத்திரி வேளையில் வாழ்வில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சாவே உனக்கு எங்கே, சாவே உன் கொடுத்து எங்கே, சாவே உனக்கு எங்கே, சாவே உன் கொடுத்து எங்கே. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, சாவு வீழ்ந்தது, சரணாதிகார நமக்கு உண்டு. சொன்னபடி கைத்தடி சொல்லுங்க. சொன்னபடி அழிந்து போகும், மறைந்து போகும், அழிந்து போகும். ஆண்டவர் வாக்கோ எங்கும் எங்கும், ஆண்டவர் வாக்கோ எங்கும் எங்கும் அழியாது மாறாது, அழியாது மாறாது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு.
உயிர்த்தெழுந்ததன் மூலமாக இன்னொரு செய்தியை சொல்றாரு. நான் செய்ய போறதை இந்த உலகத்துல தடுக்கிறதுக்கு எவருமே இல்லை. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலை தடுப்பதற்கு முயற்சிகள் நடந்தது. அவருடைய கல்லறை முத்திரை போடப்பட்டது. எவரும் திறக்க முடியாத அளவுக்கு பெரிய கல் அது. அந்த கல் முத்திரை போடப்பட்டது. அந்த கல் அவை ஸ்தோத்திரம் திறக்க முடியாத அளவுக்கு பத்திரப்படுத்தப்பட்டது. காவலாளிகள் அங்கே அமர்த்தப்பட்டார்கள். எவ்விதத்திலும் இயேசுவின் சரீரம் அங்கிருந்து வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக. மனுஷனுடைய முயற்சிகள் கர்த்தருடைய பார்வையில் அற்பமானவைகள். ஆண்டவருடைய திட்டத்திற்கும் அவருடைய தீர்மானத்திற்கும் அவருடைய பிளானுக்கும் முன்னாடி மனுஷனுடைய திட்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சார். மகளே, உன்னை ஆசீர்வதித்தான் ஆவா. கர்த்தர் உனக்காக வழியை திறக்க நினைச்சார்னா அது பெரிய கல்லா இருந்தாலும் புரட்டி தள்ளுவது ஒரு நிமிஷம் ஆகாது. தேவன் தம்முடைய வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை கூட ஆண்டவர் அனுப்புவார் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய தூதனை கூட ஆண்டவர் அனுப்புவார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகம் உனக்கு விரோதமாக எழுதி உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்ய எத்தனை காரியங்கள் செய்தாலும் சூழ்ச்சிகளை செய்தாலும் கிறிஸ்து உனக்கு சொன்னபடிதான் அவர் செய்வார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தது போல உங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்து முடிப்பதற்கு வல்லமையுள்ள தேவன். அதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை உயிர்த்தெழுதலின் செய்தி. ஹல்லேலூயா. Oh Jesus Lord, hallelujah, hallelujah. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே
பெரிய மனிதர் கூட இருக்கிறது பெருமையா நினைப்பாங்க. கிறிஸ்து நம்மோடு இருப்பதை பெருசா நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மளால அவருக்கு என்ன ஆக வேண்டிய வேலை இருக்கு, என்னால அவருக்கு என்ன நடக்க வேண்டிய இருக்கு. ஏதாவது ஆக வேண்டிய வேலை இருந்தா கூட ஒருத்தர மாதிரி இருக்கும். கிறிஸ்து நம்மளால ஆக வேண்டியது ஒண்ணு இல்லை. நம்ம கூட இருக்கவே விரும்புறாரு, நம்ம கூட இருக்க விரும்புறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஆண்டவர். இந்த சாயங்கால ஆராதனைக்காக நன்றி. இப்போதும் இந்த உயிர்த்தெழுதலை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், புகழ்கிறோம். கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தீரோ அந்த நோக்கமும் அந்த ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்வில் வரட்டும். கத்தரிடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து நீங்கள் அனுப்பணும். ஆண்டவரை வரவேண்டி மக்களை கொண்டு வரோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதால பிதாவே, ஆமென். அப்புறம் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றிய ஒரு செய்தியை நாம் இங்கே வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட வேத பகுதி அங்கே இருக்கிறது. அதுல நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான சில விஷயம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். திரும்பவும் சொல்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். 11ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இந்த சாயங்கால வேளையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் நம்ம வருஷந்தோறும் கேட்கிறோம், அடிக்கடி வசனத்தை படிக்கிறோம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் கல்லறையில். சீஷர்கள் எல்லாரும் துக்க முகத்தோடு கூட இருக்கிறாங்க. அப்புறம் பயம் இருக்கு. என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்த கட்டமா என்ன செய்வதுன்னு தெரியல. அங்க ஒருத்தருக்குள்ள மனசுக்குள்ள ஓனா ஓடுது. அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம நம்பி வந்த இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து போனார், அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த பிளான் என்ன? உடனே நம்ம என்ன செய்யணும்? பேதுரு சொன்னா இல்லையா, நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வரான்ட்டான். அல்லேலூயா. கம்ப்ளீட்டா 3 வருஷமா ஆண்டவர் அவங்க தலையில ஏத்தன எல்லாம் வேத அறிவும் சத்தியமும் ஒரே நிமிஷத்துல எல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இயேசு நினைச்சாரோ அதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு இந்த சீஷர்களுடைய ஊழியத்தை வல்லமையா செய்யணும்னு தான் கர்த்தர் அவங்களுக்கு போதித்தார். ஆனா சீஷர்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாரோ அதெல்லாத்தையும் டோட்டலா மறந்துட்டாங்க. இயேசு கற்பித்த அத்தனை போதனைகள், அவர் கொடுத்த தைரியம் எல்லாமே ஒன்றுமில்லாமல் மறந்து போய்விட்டது. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருந்த பயம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். முழு நம்பிக்கையாக இருந்த இயேசு இப்ப இல்லை. அதனால ஒருத்தருக்கு முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பேதுரு சொல்லி எல்லாத்தையும் மீன் பிடிக்க கூட்டிட்டு போற ஒரு சூழ்நிலை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு அவரை காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுதலை அநேகர் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ரகசியமாக நடந்தது அல்ல. நல்ல வேளை இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு காவல் வச்சார். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கல்லறை காவல் வைத்தது நல்லதா கெட்டதா? அவன் ஆனா அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நடக்காங்க. அந்த மூப்பர்கள் சொல்றாங்க பிலாத்துக்கிட்ட, இயேசு சொல்லியிருக்கிறார், அது அவருக்கு பேர் சொல்றாங்க எத்தன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் 3ஆம் நாள் உயிரோட வந்துருவோன்னு. அவருடைய சீஷர்கள் அவரை களவா எடுத்துக்கொண்டு போயிட்டு கூட அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லிடுவாங்கன்னு அப்படி சொல்லி கல்லறைக்கு என்ன செய்யணும்? காவல் வைக்கணும். அங்கே சொல்லப்படுது, உங்கள்கிட்ட போதுமான காவலாளிகள் இருக்கிறார்களே, நீங்களே காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நல்ல வேளை எதை தீமைக்காக செய்தார்களோ அதை நன்மைக்காக தேவன் மாற்றினார். ஐயோ வயிற்று சொல்லக்கூடாதா? எப்படி எல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறானோ, எப்படி எல்லாம் தீமை செய்ய நினைக்கிறார்களோ அந்த தீமைகளையும் தடுப்புகளையும் தடைகளையும் தேவன் வாய்ப்புகளாக ஆசீர்வாதங்களாக தேவன் மாற்றுவார் என்பதற்கான ஒரு அடையாளம் அங்கே இருக்கு.
ஒருவேளை கால் வைக்காம இருந்திருந்தார், அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை சீசர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த செய்தி உறுதியாய் போயிருக்கும், ஆதாரமற்று போயிருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காவலாளிகள் கல்லறையிலே காத்து கிடக்கிறார்கள். அங்கே சங்கிலி போடப்பட்டிருக்கு, முத்திரை போடப்பட்டிருக்கு. இயற்கையாக ஒரு தனி மனிதனால் அது அந்த கல்லை புரட்டவும் முடியாது. அவர் பிரியமான பாரமான கல். அப்புறம் ஆயுதங்களோடு காவலாளிகள் வாசலில் அந்த கல்லுக்கு முன்பதாக இருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருபோதும் அங்கே இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட முடியாது, ஒருவரும் அங்கே போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழும்போது கல் புரட்டி தள்ளப்பட்டது. தூதர் அந்த கல்லை புரட்டி தள்ளினார். அங்கே ஒரு பெரிய சத்தம். அவர்கள் எல்லாரும் செத்தவர்களை போல விழுந்தார்கள். அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்ததை கண்களால் பார்த்தார்கள். அது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரிய பயம் ஏற்பட்டிருக்குல்ல. திடீர்னு கல்லறைக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருதுன்னா யாருக்கு தான் பயம் வராதுல்ல? இந்த காவலாளிகள்லாம் பயந்தே போனாங்க. ராத்திரி முழுசும் அந்த பயத்தோடயே இருந்திருப்பாங்கல்ல. சொன்னாங்களே எப்போ இயேசு வெளியே வந்துருவாரோ என்னமோ அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்குல்ல. பயம் பெரிய ஒரு ஆபத்துல அவங்க அதையே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே யோசிச்சுட்டே இருக்க திடீர்னு ஒன்று நடக்கும்போது டபால்னு பயந்துருவாங்க. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, அவங்க செத்தவர்களை போல விழுந்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் போய் மூப்படத்துல சொன்னார்கள், இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்துட்டார். நான் சொல்றேன், இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற செய்தியை அவர் முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி சத்துருக்கள் இயேசு உயிர்த்தெழுதலை பறைசாற்றினார்கள். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த செய்திய ஒரு கூட்டம் தான் சொல்லணும்னு இருந்துச்சு, எனக்கு 2 கூட்டம் சொல்லுது. ஆமென். ஒரு பக்கம் செதறி ஓடுற கூட்டம், மரியாள் அங்கே சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஓடுகிறார். அவர்கள் எல்லாம் போய் சொல்ல விரும்புகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு பக்கம் காவலாளிகள் அவங்க போய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்ல போறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை சீஷர்களுக்கு சொல்ல போன ஒரு கூட்டம் பெண்கள். அதே நேரத்தில் மூப்பர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கும் வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் இயேசு உண்மையாக உயிர்த்தெழுந்தார், நீங்கள் அவரை பொய் குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் இயேசுவோ நீதிமான், அவர் பரிசுத்தர், தேவகுமாரன் என்பதை நிரூபித்து விட்டார். நீங்கள் அவர் சொல்லும் போது நம்பவில்லை. இப்போது இயேசு உண்மையாகவே தேவகுமாரன் தான், அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்ற செய்தியை யார் சொன்னா அப்படின்னா, பேதுரு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க, காவலாளிகள் சொன்னார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பேதுருவோ யோவான் அப்போஸ்தலர்களோ போய் பிரதான ஆசிரியர்கிட்ட கூப்பிட்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனா காவலாளி சொன்னா நம்பித்தான் ஆகல. அவங்க ஆளை வச்சு அவங்களுக்கு சொல்ல வைக்கிறார். அவங்க ஆளை வச்சே சொல்றாரு, இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டாரு. ஆனாலும் அவங்களுக்கு உண்மைதான், ஆனா அந்த உண்மை வெளியே போக கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் பணத்தை கொடுத்து, ஆமென், பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதி கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள் இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கும். உண்மை செய்தின்னு ஒன்று இருக்கும்போது பொய் செய்தியும் ஒரு பக்கத்தில் என்ன செய்யும், இருக்கதான் செய்யும். எப்படி இருந்தால் உண்மை செய்தியை மறைக்க முடியாது. பணம் ஒருவேளை பொய் செய்தியை பரப்பலாம், ஆனால் உண்மை செய்தியை பணம் எப்போதும் மறைத்துவிட முடியாது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்ற செய்தி பணத்தால் பரப்பப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி தேவனுடைய வல்லமையால் பிரசித்தப்படுத்தப்பட்டது. பொய் செய்தி பணத்தால் வந்தது, ஆனால் எருசலேமோடு நின்று விட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி உலகம் முழுசும் சேர்ந்தது. என்ன சொல்றீங்க? அதனால பணத்தால் வந்த செய்தி எருசலேமோடு நின்றுச்சுங்க, யூதருக்குள்ள மட்டும்தான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி உண்மையான செய்தி, மக்கள் கண்ணால் கண்ட செய்தி முழு உலகத்திற்கு பரவி இன்றைக்கும் இருக்கிறது. இதை கேட்கிற சகோதர சகோதரி, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. என்னதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இயேசு உயிர்த்தெழலன்னு சொன்னாலும்
இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாம் நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி இன்னைக்கும் பலர் நம்புறதுக்கு மறுத்தாலும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் நம்பித்தான் ஆகணும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தி உண்மை என்று நிரூபிக்கும்படி கிறிஸ்து மறுபடியும் வரப்போறார். அவர் மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்து வருவார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி திரும்பவும் வருவார். அவர் சொன்னபடி பிறந்தார், சொன்னபடி மரித்தார், சொன்னபடி உயிர்த்தார், சொன்னபடி மறுபடியும் வருவார். அவர் சொல்கிறபடி அப்படியே செய்து முடிக்கிறார். அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகிறது இல்லை. நான் ஒரு 6 காரியங்களை இந்த மாலை வேளையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுதல் நம்பித்தான் ஆகவே. நான் ஏன் இயேசு உயிர்த்தெழுதல் நம்பணும்னா, ஒண்ணு, இயேசு தனது சொந்த உயிர்த்தெழுதலை அவரை முன்னறிவித்தார். அதனால நான் இயேசு உயிர்த்தெழுதலை கட்டாயம் விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகம் அதை விசுவாசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய மரணத்தை அவனே தீர்மானிக்க முடிவதில்லை. பிறப்பையும் அவனால் தீர்மானிக்க முடிவதில்லை, மரணத்தையும் அவனால் தீர்மானிக்க முடிவதில்லை. ஸ்தோத்திரம். எப்போது நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது, எப்படி நடக்கும் என்றும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை முன்கூட்டி சொன்னார். மரணத்துக்கு பிறகு நடக்கும் சில உயிர்த்தெழுதலையும் கிறிஸ்து சொன்னார். இல்ல, ஆமா, அவ்வப்போது செய்தித்தாள்களை நீங்க படிக்க முடியும். ஒரு இடத்துல அவர் ஒருத்தர் சொன்னார், நான் ஜீவ சமாதியாக போகிறேன் அப்படின்னு. நீங்க பார்த்துருப்பீங்க, டிவிலாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு 10க்கு 10 பெரிய குழி தோண்டி உள்ளுக்குள்ளேயே அவர் உட்கார்ந்து இருந்தாரு. அங்க கொட்டாயை போட்டிருந்தாங்க, போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவர் என்ன ஆக போறாரு அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள்ல இருந்து கூட்டம்னா கூட்டம், அலமோதி கூட்டம். அப்புறம் கடைசியில முடிஞ்சு போச்சு. அது ஏதோ பதில் சொல்லிட்டு வெளியே வந்துட்டார்ல, என்னமோ சொன்னார் அவரு. அவங்க மனைவி சொன்னாங்க, இவர் இப்படித்தான் மெண்டால தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பேட்டியில நியூஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இவருக்கு கொஞ்ச காலமா அந்த எவ்வளோ சொன்னான்னு பேர் கேட்டுக்கிட்டு, எங்கேயோ சாம்பியன் சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டு இப்படியே மெண்டல் மாதிரி தெரிஞ்சாரு. நானும் எவ்வளவு சொல்லி வந்தாலும் கேட்க மாட்டேங்காரு. அந்த பாட்டியமா சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த தாத்தா சொன்னாரு, இப்படி ஆக போறாரு. சில நேரங்கள்ல சிலர் எதையோ ஒன்று தன் மரணத்தை குறித்து எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நடக்க போறது கிடையாது. இன்னொருத்தர் சொன்னாரு, நான் உயிரோடு எழ போறேன். இது நடந்தது தான். நான் செத்த பிறகு உயிரோடு வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்பி அவங்க வீட்டுல எல்லாரும், எங்க அப்பா உயிரோட வந்துருவாரு, பிள்ளைகள் எல்லாம் அவரை படுக்க வச்சு குளிப்பாட்டி வருவார் 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 வருவார்னு விடிய விடிய காத்து கிடந்தா வரவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஆள் வரல. வந்துச்சு தானா நாத்தம், உயிர் வரல, நாத்தம் வந்துச்சு, அழுகி போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மேலே வச்சு நீங்க நாங்களே தூக்கி போட்டு பதிச்சிருவோம். அப்புறம் கடைசியில போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அவங்களே அடக்கம் பண்ணிட்டாங்க. தான் உயிரோடு வருவதாக எத்தனையோ பேர் சொல்லியிருந்தாங்க. நான் ஒருத்தர் வரல, கிறிஸ்து உயிரோட வந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல நம்ம ஊருக்காரருக்கு ஒரு சந்தேகம், இளையராஜாவுக்கு. அவருக்கு என்ன சந்தேகமோ தெரியல பாவம். ஆனா இயேசு உயிரோடு கூட எழுந்தார். உண்மையில இளையராஜா பார்க்கணும்னா மறுபடியும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். கர்த்தர் சித்தமான அவர் மறுபடியும் மத்தியாகத்தில் வர்றதை பார்க்க முடியுமான்னு தெரியல. அதுக்குள்ள கர்த்தர் அவர் ரட்சித்த சந்தோஷம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்து சொன்னார், உயிரோடு எழுந்தார். பலரும் அப்படி செய்யல. தான் உயிரோடு எழப்போகிறேன் என்பதை கிறிஸ்து முன்னரே அறிவித்தார். வேதத்தில் வாசிக்கிற போது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 படிச்சீங்கன்னா, தாம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை அவருடைய பிரசங்கத்துல சொல்ல தொடங்கினார். ஊழியத்தில் சொல்ல தொடங்கினார். மார்க் 9:9 யோவான் 2:18-22 நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நான் நேரம் குறைவா இருப்பதுனால அநேக வசனங்களை சொல்லியிருக்கு. இயேசு மனுஷகுமாரன் மனுஷர் கைகளால் பிடிக்கப்பட்டு அடிக்கப்படுவார், ஆனாலும் 3ஆவது நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பார். இந்த ஆலயத்தை இடித்து போட்டார், 3 நாளைக்குள்ள அதை கட்டுவேன் எழுப்புவேன் சொன்னார். அவர் இந்த கட்டிடமாகிய ஆலயத்தை சொல்லாமல் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து அவர் சொன்னார் என்று வேதம் சொல்லுது. அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை முன்கூட்டி அவர் அறிவித்தார். எனவே அவருடைய உயிர்த்தெழுதல் நம்பப்பட வேண்டியது. இன்னொன்னு, இயேசு உயிர்த்தெழுதலை நான் நம்பித்தாகணும். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இயேசு உயிர்த்தெழுதலை சொல்லியிருக்காங்க. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிற போது அன்புள்ளவர்களே 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்ற சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துல 10லிருந்து பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. அதே செய்தியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 25 முதல் பேதுரு அத உதாரணம் காட்டுற. ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்தால் வாசியுங்கள். அப்போஸ்தலர் சங்கீதம் 16:10 வாசிக்கிறீங்களா யாராவது?
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர் என்கிற அந்த செய்தியை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு அங்கே எழுதி நின்று பிரசங்கம் பண்ணும் போது அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்க வாசிக்கிற போது 27 அந்த வசனம் இருக்கு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்கள் எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தை நிரப்புவீர் என்று சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் 31 வசனம் சொல்கிறது, அவன் கிறிஸ்துனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். சங்கீதக்காரன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவன் அங்கே சொல்லி வைத்திருக்கிறான் என்று எப்போவோ சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சங்கீதத்தில் இருக்கு. அது மாதிரி தான் இன்னும் பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்துல பழைய பாட்டில் இருக்கு. அதனால இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத மறக்க முடியாது. அல்லேலூயா. மேசியாவாகிய கிறிஸ்துவை பத்தி நிறைய தீர்க்க தரிசனங்களை எங்க பார்க்க முடியும்? பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஏசாயாவுல. ஆமென். ஏசாயாவுல சில அதிகாரங்களை சொல்ல முடியுமா? இயேசுவின் பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் 9ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், அவருடைய பாடு மரணங்களை பற்றி 53ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோட எழுந்திருக்கிற செய்தி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் நாம் அதை நம்ப வேண்டியது இருக்கிறது. மூன்றாவது, இயேசு உண்மையா உயிர்த்தெழுந்தாரா? நம்புகிறோம். ஏன் தெரியுமா? அவர் கல்லறை வெறுமையா இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லை. அவர் அது திறந்து இருக்கிறது. சொல்லுங்க, ஒண்ணு வெறுமை, இன்னொன்னு திறந்திருக்கு. கல்லறை திறந்து கிடக்கு, உள்ளேயும் ஒண்ணுமே இல்ல. அது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சாட்சி. இன்னைக்கும் யாராவது சந்தேகம் இருந்தா அங்க போய் பார்த்துட்டு என்ன செய்யலாம்? வரலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் இயேசு நாமத்தினால. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு உலகத்திலும் பல கல்லறைகள் இருக்கு. பெரிய பெரிய மனிதனுடைய கல்லறைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டு அங்கே சில வார்த்தைகள் எழுதப்பட்டு துக்கத்தின் செய்தி அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டிருக்கும், அல்லது அங்கே விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும், மாலை போடப்பட்டிருக்கும், அங்கே சில பூச்செடிகள் வைக்கப்பட்டிருக்கும், மறைந்து போன சோகங்கள் அங்கே படிந்து கொண்டிருக்கும். இயேசுவின் கல்லறையில் அப்படி எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய ஆலயம் போல இருக்குது. அது ஒரு திறந்த இடமாக இருக்கு. அது சோகத்தின் இடம் அல்ல, வெற்றியின் ஸ்தானம். அப்படிதானே? மற்ற கல்லறைகள் எல்லாம் சோகத்தின் ஸ்தானம். இயேசுவின் கல்லறையோ வெற்றியின் இடமாக இருக்கு. ஒரு முழக்கத்தின் இடம். அங்க கம்பீர சத்தம் இருக்கு. உயிர்த்தெழுதல் செய்தி அங்க இருக்கு. ஜனங்கள் போய் அங்கே சோகமுகமா நிக்கிறது இல்ல. இயேசுவின் கல்லறைக்கு போகிற யாவரும் சிரிப்போடு நிற்கிறாங்க, மகிழ்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் அதை பார்க்கிறாங்க. எனவே இயேசுவின் கல்லறை திறந்திருப்பதாலும் அங்கே ஒன்றுமே இல்லாததனாலும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது. விசுவாசித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்னே சொல்ல விரும்புறேன். பைபிள் படிக்கும் போதுல அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல ஒண்ணுமே இல்லை. நான் படிக்கும் போது முதல்ல ஒரு சீசன் ஓடுகிறாங்கல்ல, முதல்ல ஒரு பெண் பார்க்கிறேன், மரியாதை பார்க்கிறேன். போய் சொல்லி ஒரு சீசர் வர்றாங்க, 2 சீசர் ஓடி வர்றாங்க. அதுல ஒரு சீசர் முன்னாடி ஓடி வந்துடுறான். அவன் உள்ள வாசலுக்கு வந்துட்டு உள்ள போகல. எதுக்கு போல? கொஞ்சம் பயம் தான், வேற என்ன. நம்மளா இருந்தாலும் அப்படித்தான் சுத்தி வரும், உள்ள போக மாட்டான். கல்லறைக்குள்ள போக முடியுமா ஐயா? கல்லறைக்குள்ள போறதுக்கு அவனுக்கு பயம், இன்னும் எட்டி பார்க்கறான். ஆனா பேதுரு பயங்கரமான ஆளுங்க, துணிச்சல் அவனுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். சீசர்கள்லாம் படகுல இருக்கும்போது ஆவேசம் ஆவேசம் ஆவியை காண்கிறதாக ஆவேசம்னு சொல்லும் போது நீரையெல்லாம் நான் வரட்டுமா, நீ களத்துல இறங்கி போனா பாருங்க பேதுரு எவ்வளவு தைரியசாலி. அவனுக்கு கலர்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உள்ள ஓடினா வேகமா ஓடி பார்த்தா அவர் வைக்கப்பட்ட இடத்துல ஒண்ணும் இல்லை. அவரை சுற்றி இருந்ததான சீலை துணி அது கலற்றப்பட்டு அது ஒரு ஓரத்துல வைக்கப்பட்டிருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு உயிரோடு எழுந்து அதெல்லாம் சுற்றி ஓரமா வச்சுட்டு போயிருக்காருல்ல. இயேசு உயிர்த்து எழுந்து நான் மேல சுற்றி இருந்ததான துணியில அதை வச்சுட்டு போயிருக்காரு. அதை கொண்டு போல, அதை கொண்டு போயிருந்தா சீசைகள் பாடி கொண்டு போயிட்டாங்கன்னு ஒரு அடையாளம் ஆயிரும்ல.
டெட் பாடி சுத்தி வச்சிருக்க துணியோட கொண்டு போயிருந்தா, ஒண்ணுமே இல்லாம இருந்திருந்தா சீஷர்கள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. இயேசு அதற்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, பாருடா நான் மட்டும்தான் போறேன், துணியை திருடிட்டு போகல, நீ சுத்தி வச்சிருக்க துணி அதை நான் சுத்தி வச்சிடுறேன், என்ன சுத்தின துணியை நானே சுத்தி வைக்கிறேன்னு இயேசு தாமேல சுத்தி இருக்க துணியை வச்சிருந்தார். லாசர் கூட உயிர்த்தெழுந்து வரும்போது சுற்றப்பட்ட துணியோட வந்தான். லாசரின் கல்லறையில் சீலைகள் இல்லை, இயேசுவின் கல்லறைகளில் சீலை இருந்தது. லாசர் உயிரோடு வந்தானே, அவன் மேல் சுற்றப்பட்ட துணிகளை மனுஷர்களே எடுத்தாங்க. ஆனா லாசர் தானாக தன் மேல் சுற்றப்பட்ட துணியை கலக்கல, அதுதானே? ஆனால் தன் மேல் சுற்றின அந்த துணியை தான் கலக்கவில்லை, அவர்கள் கலத்தினார்கள். ஆனால் இயேசுவாகிய அவருடைய சரீரத்தில் சுற்றின துணியை இயேசுவே கலட்டி அவர் ஓரமாக வச்சுட்டு போயிருக்கார், சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான அடையாளம். இயேசுவை களவாக திருடி கொண்டு போகவில்லை, சீசர்கள் இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போகவில்லை என்பதற்கான அத்தாட்சி என்னன்னா, இயேசுவின் மேல சுற்றப்பட்டிருந்த துணியை அங்க வச்சுட்டு போயிருக்கு. அது உயிர்த்தெழுதல் செய்திய அந்த சீலை துணி சொல்லுகிறது. செத்த சரீரமாகவே தூக்கிட்டு போயிருந்தா அந்த சீலை துணி அங்கே இருக்காது. கல்லறைக்குள்ள இருந்த அந்த துணி, சுற்றப்பட்ட துணி ஒரு செய்தி சொல்லுகிறது. அவர் திருடப்படவில்லை, செத்த சரீரமாய் கொண்டு போகப்படவில்லை, அவர் இங்க இருந்து உயிராகத்தான் போனார் கல்லறையில் இருந்து. கையை தட்டி சோதனை சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. நாம் இயேசு உயிரோடு தான் கல்லறையில் வெளியே வந்தார், செத்த சரீரமாக வெளியே வரவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான ராத்திரியுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலை மனுஷன் மூலமாகவும் சில அடையாளங்கள் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. எனவே நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறுக்க முடியாது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து நாம் அந்த செய்திகளை படிக்க முடியும். 4வது செய்தி என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை பலரும் பார்த்தார்கள், அதனால இயேசு உயிர்த்தெழுந்தார் இல்ல. ஸ்தோத்திரம். இயேசு உடனடியாக உயிர்த்தெழுந்த உடனே அப்படியே பரமேறி போயிட்டு இருந்தாங்க. யார் சொன்னாலும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இயேசு அப்படியே பரமேறி போயிருந்தா யாருமே பார்க்கல, இயேசு அப்படியே போயிட்டாரு, கல்லறைக்குள்ள யாரும் இல்ல, கல்லு புரட்டப்படாம அப்படியே மூடியே இருக்கு, அப்படி போக முடியுமா இயேசுவால? நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து கல்லு புரட்டி தள்ளாமலே கல்லறைக்குள்ள இருந்த உயிரோடு எழுந்த அப்படியே காணாமல் போய் பரமேறி போயிருக்க முடியும்னா முடியும். ஏன்? அதுக்கு அடையாளம் இருக்கா? அப்ப இல்ல. பூட்டி அறைக்குள் சீஷர்களை சந்தித்த இயேசுல கதவெல்லாம் அன்னைக்கு திறக்கல, கதவு பூட்டி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள இயேசு போனாரு. நான் பாரு தோமா, என் கையை தொட்டு பாரு, காயங்களை பாரு, நான் தான் இயேசு என்று அவனுக்கு காண்பித்த இயேசு பூட்டி அறைக்குள்ளே போக முடியுமானால் பூட்டி அறைக்குள்ளே போக முடியும் போது பூட்டி அறைக்குள்ள வெளியே வர முடியாதா? இயேசுவாலே கல்லறைக்குள்ளே வெளியே அவரால் வர முடியாதா? பூட்டியே இருக்கும் போதே அவரால் வர முடியும். அவர் வரவில்லை. ஏன் தெரியுமா? தான் உயிரோடு எழுந்தேன் என்பதை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லை புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. காவலாளிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த செய்தி காணப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து அவர் கல்லை புரட்டி தெளித்தான் வெளியே வந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் பார்த்தார்கள். யாரெல்லாம் பார்த்தா? இயேசு உயிர் எழுந்ததை யாரெல்லாம் பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? காவலாளிகள் பார்த்தாங்க, மரியாள் பார்த்தா, அப்புறம் எம்மாவுக்கு போகிற சீஷர்கள் பார்த்தாங்க, அப்புறம் இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற போது, கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? எப்படி இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார்னு சொன்னாங்களே. இயேசு அவங்களுக்கு போதனை பண்ணிட்டு அவர் பரமேறி போகும்போது ஏராளமான சீஷர்கள் அவரை பார்த்தார்கள். வசனம் சொல்லுது, 500க்கும் அதிகமானவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் பார்த்தார்கள், அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவர் உயிர்த்தெழுதல் உண்மை என்பதற்கான காரணம் கண்களின் பார்வை. அவர் நேர பார்த்தாங்க, அவர் குரல் கேட்டாங்க, அவர் தொட்டாங்க. ஆமென். அவர் தொட்டாங்க. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நிறைய வசனங்கள் அதுக்கு நமக்கு வாசிக்க குறைவானது. அவருடைய குரல் கேட்டார்கள், அப்படி தொட்டார்கள். அவர் இன்னொன்று முக்கியமா இயேசு கிறிஸ்து சாப்பிட்டதை பார்த்தார். ஆமென். அவர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. சீஷர்கள் அவர்களை பார்த்து பேசி, ஸ்தோத்திரம், அவர்களோடு பேசி, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மீனெல்லாம் ரெடி பண்ணி சுட்டுக்கிட்டு வச்சு, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்டு ஆண்டவரும் அதை என்ன செஞ்சாரு? சாப்பிட்டதை அவங்க பார்த்தாங்க. அன்பானவர்களே, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இவர்களெல்லாம் கூட சாட்சி. 5வதாக ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ப வேண்டும் தெரியுமா? சீஷருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள்.
அது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். பாருங்கள், வெளி அடையாளங்களை காட்டிலும் உள்ளான அடையாளம் அது ஒரு பெரிய அடையாளம்ங்க. அங்க இருக்காரு இயேசு, இங்க இருக்கிறார் இயேசு, அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அவருக்கு சாப்பிட்டாரு, இங்க குரல் கேட்டோம், அவரு பாருங்க கண்ணால பார்த்த வானத்து மேல போனாரு அப்படின்னு அங்கங்க செய்திகள் கூட சொல்லலாம். ஆனா அதை விட இன்னொரு செய்தி, இயேசு உயிர்த்தெழுதல ஆழமா உறுதிப்படுத்துற செய்தி என்ன தெரியுமா? இயேசு அங்க பார்த்தல்ல, இயேசு இங்க இருக்கிறார்ன்ற செய்தி தான். இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்ற செய்தி பலமான செய்தி. கையை தட்டி கத்த சொல்லிக்கிறீங்களா? முதல்ல அந்த செய்தியில் என்னன்னா, ஏசு அங்க பார்த்து அவர் காட்சி அளித்தாரு, கல்லறையில் துணி இருக்கு, கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்குன்னு வெளியே காண்கிறதான அடையாளங்கள் அது. ஆனா இப்போது உள்ளே காண்கிற அடையாளத்தை சீஷர்கள் காண்பிக்கிறாங்க. என்ன அடையாளம் தெரியுமா? சீஷருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள். அது இயேசு உயிர்த்தார் அப்படிங்கிற செய்தி. இப்போ அந்த உலகம் பார்க்குது, யாரு இந்த கலிலேயரா, இந்த பேதுருவா, இந்த யோவானா, இவர்களா? அவங்கள பத்தி ஒரு எண்ணம் அவங்களுக்கு. யாருன்னா இவங்க மீனவர்கள், படிக்காதவர்கள், கல்வி அறியாதவர்கள், இவங்களுக்கு விவரம் தெரியாது, பேதமை உள்ளவர்கள், இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இவங்க சாதாரணமானவர்கள், சமுதாயத்தில் பலரால் மதிக்கப்படாதவர்கள். இயேசு அவங்களை தெரிந்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். இவர்கள் ஓய்வு நாளில் பயிர்களை கொய்தவர்கள். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த போது இவங்களெல்லாம் சாதாரணமாக நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவினால இவருடைய பயணம் போனது. இவர்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இவர்களுக்கு இல்லாதது. மிகவும் பயந்தவர்கள், தப்பி ஓடியவர்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், தப்பி ஓடியவர். 26:56 வாசிக்கிற போது தப்பி ஓடினவர்கள். கிறிஸ்து சிலுவையில மரிக்க கொண்டு போகும்போது கைது செய்யப்பட்டு தப்பி ஓடி பயந்தவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த உயிர்த்தெழுதல் இவர்களை பழைய ஆளாக இல்ல புதிய ஆளாக மாத்திட்டு. அப்படிதானா? ஆமென். புதிய ஆளாக மாறிட்டாங்கல்ல. பழைய பேதுரு இல்ல, பழைய பயம் கிடையாது, பழைய மறுதலிப்பு கிடையாது. மறுதலித்த பேதுரு இப்ப சொல்றான், நீங்க தான் இயேசுவை கொலை பண்ணீங்க முன்னாடி நேருக்கு நேரம் சொல்றான். அப்போ கொன்றுவாங்கன்னு பயம், இப்ப கொல்ல ஆயத்தம்னு நினைக்கிறான். கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கிறான். அன்னைக்கு ஐயோ உயிர் தப்பிச்சிருந்தோம்னு நினைச்சான், அதனால மறைச்சான். அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இன்னைக்கு சொல்றான், என்ன கொலை பண்ணாலும் பரவாயில்ல, இயேசுவை நீங்க தான் கொலை பண்ணீங்க தைரியமா சொல்றேன். அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்காக நாங்க சாட்சியா இருக்கோம்னு சொல்றோம். ஆமென். அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்க சாட்சி. எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கு? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக சீஷருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை மாற்றம் தான் தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்காக உண்மையான பெரிய செய்தியாக மாறிட்டு. இதை பார்த்த நிறைய பேர் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள். அப்படிதானா? எங்கெல்லாம் பேதுரு பிரசங்கம் பண்ணாரோ, எங்கெல்லாம் சீஷர்களை பிரசங்கம் பண்ணாங்களோ, அங்கெல்லாம் இதை தான் சொன்னாங்க, நாங்கள் சாட்சிகளா இருக்கோம், நாங்கள் சாட்சிகளா இருக்கோம். ரொம்ப எஃபெக்டானது என்ன தெரியுமா? உண்மையான பார்க்கும் சாட்சி, வாழ்க்கை சாட்சி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப எஃபெக்டிவானது. வார்த்தைகள் சாட்சிகள், அடையாளங்களின் சாட்சிகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் தேவைதான். ஆனால் அதை காட்டிலும் வலிமையான சாட்சி எதுவென்றால் வாழ்க்கை மாற்றமே உண்டாக்குற சாட்சி இருக்குல்ல, அது அழுத்தமான சாட்சி, ஜனங்களை மாற்றுகிற அந்த சாட்சி. பேதுரு அந்த பிரசங்கம் இருக்குல்ல, எந்த பிரசங்கம்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம்னு சொன்னார்ல பேதுரு. அந்த பிரசங்கத்துல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்க சாட்சின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க தான் கூடவே இருந்தாங்க இயேசுவோடு கூட. நாங்க சாட்சிகளா இருக்கோம், பார்த்தோம். அவர் உயிரோடு எழுந்தார், அதெல்லாம் அவன் பிரசங்கம் பண்றான். வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கிறான். வார்த்தையால் சொல்லுகிற சாட்சிகளை விட வாழ்க்கையில் நடந்து காண்பிக்கிற அந்த சாட்சிகள் பலமான சாட்சிகளா இருக்கு. 3000 பேர் 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டார். பெரிய அறுவடை, பெரிய மாற்றங்கள் உண்டானது. அன்னைக்கு இயேசு கூட இருக்கிறதுக்கு பயந்தவங்க இப்ப இயேசு கூட இருக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கிறாங்கல்ல. அவர் உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு இயேசு அவர்களுக்குள்ளே வந்து விட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 6வது, இயேசு உண்மையா உயிர்த்தெழுந்தார்ன்றதுக்கு நம்பக்கூடிய சாட்சி, நம்ப வேண்டியது அவசியம். என்னன்னா நம்முடைய சாட்சி. பேசலாம். சீஷர்கள் அன்னைக்கு ரைட், ஓகே, இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு போய் சீலை சுற்றி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இன்னைக்கு பார்க்கறதுக்கு எல்லாரும் அங்கே போயிட முடியாது. இன்னொன்று, பேதுரு இன்னைக்கு இல்லை, யோவான் இன்னைக்கு இல்லை, பவுல் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்க பார்க்குற சீஷர் யாருன்னா நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் இயேசுவின் சீஷர்கள்னு சொல்லி பைபிள். அந்த 12 பேர் இல்லை, அந்த 5000 பேர் இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலக மனுஷர்கள் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் தான்
உண்மையா இன்னைக்கு இருக்கிற இயேசுவின் சீஷர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள்ல அந்த மாற்றம் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு நிரூபிக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் நம்புறாங்க இயேசு உண்மையா இருக்காங்க உயிரோடு அப்படின்னு சில கிராமங்களில் மக்கள் சொல்றாங்க தெரியுமா? உண்மையா இயேசு தெரியாதவங்க கூட சொல்றாங்க உண்மையில இயேசு இருக்காங்க, இந்த ஆள்லாம் நான் மாறுவார் நினைச்சே கூட பார்க்கல, மாறிட்டாரியா, இயேசுதான் அவரை மாத்திருக்காருன்னு உலகம் சொல்லுது. அந்த சாட்சி நடக்குங்க. அந்த சாட்சியை கேள்விப்படுறோம். உயிருள்ள சாட்சி யாருன்னா நீங்களும் நானும் தான். பல கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் ரவுடிகளையும் மிக மோசமான நபர்களையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மூலமாக விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக பலரை மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு சில கணவர்கள் சொல்றாங்க நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா இயேசு என் மனைவியை ரட்சித்திருக்கிறார்கள், என் மனைவி வாழ்க்கை என்னை மாத்திட்டு அவருடைய வாழ்க்கையை பார்த்துதான் நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற வாழ்க்கை. சமீபத்தில் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். கன்னியாகுமரியில் உள்ள ஒரு சகோதரர், அவர் கவர்மெண்ட் பஸ்ல டிரைவர். அவருக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய சகோதரி பாருங்கள், அவருடைய கணவர் இறந்து போனார். அந்த சகோதரி ஒரு கணவர் இல்லாத சகோதரி. அவருடைய மகள் சுகவீனமானவள். அந்த சுகவீனமான வாலிய பிள்ளையை வைத்துக் கொண்டு இந்த சகோதரியும் சுகவீனம் பாருங்கள், கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரொம்ப ஏழ்மையில் நடத்தி கொண்டிருந்தார். ஆனா சென்னையில் அவங்க இருந்தாங்க. இவர் சென்னைக்கு வண்டி ஓட்டும் போது அவங்க வீட்டுக்கெல்லாம் போவார். அங்க சகோதரி வீட்டுக்கு போயிட்டு வருவார், சென்னைக்கு அந்த ட்ரிப் அடிக்கிறதுனால. அப்போ அவங்க வீட்டுல படுத்து நோயாளியாக படுத்து கிடந்த சகோதரி, சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியாத நிலைமையில, மகளும் சுகவீனம், இன்னொரு மகன், இப்படி ஏதோ ஏழ்மையில் அந்த கஷ்டம். எப்படியோ அந்த சகோதரி அங்கு நடந்த ஒரு ஜப கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இந்த கேள்விப்பட்ட இவர் இந்த ட்ரிப்புக்கு போகும்போது சகோதரி வீட்டுக்கு போகல. ஏன்னா இவர் இந்த மாலை போட்டு போறது அந்த மாதிரி ரொம்ப தீவிரமான பக்தி உள்ள ஒரு சகோதரர். எனவே அவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனால நீ இப்படி போனேன்னா எனக்கு நீ சகோதரியே கிடையாது, நீ எனக்கு வேண்டாம் உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு சண்டை போட்டு அவர் வீட்டுக்கு போறதே கிடையாது. அதற்கு பிறகு ஏதோ ஒரு வருத்தத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு நாள் அங்க போகும்போது அங்கே அவருடைய சகோதரி வீட்டுல இல்லை, எப்போதும் வழக்கமா படுக்கிற அந்த பெஞ்சில் இல்லை. அப்போ அவங்க மகிட்ட கேட்டிருக்கிறார். அந்த மகளுக்கு வீசி ரொம்ப நாட்களாக உண்டு. இப்போ அந்த பிள்ளை சுகமாக்கி இருக்கிறாள். ஸ்தோத்திரம். உங்க அம்மா கேட்டபோது சொல்லியிருக்கிறார், அம்மா முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க சுகமாயிட்டாங்க அப்படின்னு. கிட்னி ஃபெயிலியர், அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் நிறைய வியாதிகள் சொன்னாங்க. டாக்டரை பிழைக்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு வச்சு பாருங்கன்னு சொன்ன ஒரு சகோதரி சுகமாகி அங்க இல்லை. அப்போ அவர் பார்த்துக்கார சகோதரி அங்க இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவ சொன்னாலும் ஆனால் இன்னும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. என்னதான் சுகம் கொடுத்தாலும் அந்த இயேசுவை தேடணுமான்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நான் அந்த சாட்சி, நீளமான சாட்சி சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த சகோதரன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய மகன் மரித்து போனார். அந்த சோகத்துல தான் தற்கொலை பண்ணும்படி குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு முடிவு பண்ணி இருக்கிற போது சென்னையில அந்த சகோதரி தற்செயலாக வந்திருக்காங்க. அன்னைக்கு அல்லேலூயா, அவங்க வந்திருக்காங்க தற்செயலா. கதவை தட்டினா திறந்தா அந்த சகோதரி. இவருக்கு அதிர்ச்சி. நான் உங்களோட பேச மாட்டேன், இயேசு ஏத்துக்கிட்ட எப்படி இங்க வந்தேன்னா இங்க ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன், அதனால வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கதவை தட்டினா, அன்பானவர்களே, இங்க ரெடியா சாகிறதுக்கு குடும்பமாக, ஏன்னா அந்த ரொம்ப பாசமா வளர்த்த அந்த பையன் இறந்துட்டதுனால நாம அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி இறந்துடலான்னு குடும்பத்தோடு சாக நினைச்ச அந்த சரியான நேரத்துல சென்னையில இருந்து ஒரு சகோதரி கேட்டாங்க. அவருக்கு நம்பவே முடியல. அன்பானவர்களே, அவங்க சொல்லி, உன்னை இயேசு நேசிக்கிறார் தம்பி, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுன்னு அவங்களுக்கு சொல்லி அந்த சகோதரன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் ஸ்தோத்திரம், அவர் முழுமையாக ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இன்னைக்கு அவர் பாஸ்டர். ஸ்தோத்திரம். யூடியூப்ல அந்த இருக்கு, அந்த சாட்சி யூடியூப்ல இருக்கு. அந்த லிங்கை பாஸ்டர்மாக நான் கேட்டேன். பாஸ்டர்மாக அந்த சாட்சியை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நானும் சேர்ந்து அதை கேட்டேன். அப்போ யூடியூப்ல அனுப்பி விட்டாங்க, இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை சுருக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன். அவருடைய சாட்சி இன்னைக்கும் எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாத ஒரு மனிதனை இயேசு மாற்றுகிறார். இல்லையா? இயேசு மாற்றுகிறார். வாழவே முடியாது, சாகதான் செய்யணும், வாழ்க்கையில வேற வழி இல்லை,
வாழ்க்கையில வெளிச்சம் கிடையாது, இதோட நான் மாண்டு விடலாம். அவருடைய துக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியல. அவருடைய மகன் இழப்புல இருந்து என்னவெல்லாமோ செய்து பார்த்திருக்கிறாங்க. அதற்கான வழிகள், அந்த சோகத்திலிருந்து வெளியே, அவர் அவ்வளவு அட்டாச்மெண்ட் மகனோடு கூட. அதனால அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியாது, மரித்துதான் ஆக வேண்டும் என்ற இடத்துல இருந்த ஒருத்தரை ஒரே இரவுக்குள்ளாக அந்த சோகத்தெல்லாம் மாற்றின இயேசு ஆமென் உயிரோடு எழுந்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கான இது போன்ற பல சாட்சிகள் இருக்குல்ல. இந்த சாட்சிகள் எல்லாம் கூட இயேசு உண்மையாக உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பது இருக்குது. இயேசு இல்லை அப்படின்னா இப்படி நடக்காது. ஆமென். இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கவில்லை என்றால் இது போன்ற மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுவிட முடியாது. மனிதர்களை கிறிஸ்து மாற்றி விடுகிறார் அல்லவா? ஏராளமா இது போல சாட்சிகள் உண்டு. ஏராளமான மனிதர்களை இயேசு மாற்றி இருக்கிறார் அல்லவா? உங்களை என்னை கூட கர்த்தர் மாற்றிருக்கிறார்ல. நீங்க நானும் கூட இன்னைக்கு இருக்கிற பல தேவ பிள்ளைகளும் கூட நீங்களும் நானும் கூட கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சிகளா இருக்கிறோம். திரும்பவும் சொல்ற, வாயால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை காட்டிலும் வாழ்க்கையால் சொல்லப்படுகிற சாட்சிகள் தான் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தலைவிமர பண்ணுகிறது நான் பெரியவர். யாரு காரியம் சொல்லுது கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் கண்டுபிடிச்சோம் இருக்கிறோம். 4 விஷயம். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதற்கான 6 காரியங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதன் மூலமாய் கிடைக்கிற நன்மைகள் தெரியுமா? அவர் சமாதானம் தருகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதற்கான வல்லமைகளை தருகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் 3. சமாதானத்தை கொடுத்தார். சீஷர் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். என்ன செய்யணும் பிளான் குழம்பி இருந்த அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை காமிச்சார். ஒரு திட்டத்தை கொடுத்தார். 3வது அந்த திட்டத்தை செய்து முடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். ஒரு திட்டம் நமக்கு அவர் தருவார்னா, ஒரு வேலையை அவர் தருவார்னா அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு பலனையும் அவரே தரார். அவரே பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை அவரே தரார். அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? மரித்து போன ஒருவருடைய பிள்ளையா நீங்க இல்லை, உயிர்த்தெழுந்தவரின் பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. இயேசு கல்லறையிலும் இல்லை, சிலுவையிலும் இல்லை. அவர் இப்பொழுது நமக்குள்ளே வாழ்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் பவுல் சொல்றார். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் அல்ல வாழல, நான் அவர்தான் எனக்குள்ள வாழ்றார். நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மகிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், மகளே மகளே, எனக்காக நீ வாழ மாட்டியா? எனக்காக நீ வாழ மாட்டாயா? என்ன பிரதிபலிக்க மாட்டாயா? உன்னை பார்க்கிறவங்களா என்ன பார்க்கும்படி வாழ மாட்டியா? ஹல்லேலூயா. Thank you Father Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி சில வார்த்தைகளை சொல்றீங்களா? இயேசுவே, நீர் எங்க மேல வச்சுக்கிற திட்டத்தை நிறைவேற்றணும். நான் ஒரு அடையாளமா இருக்கிறேன். தனிப்பட்ட அனுபவங்கள் நீர் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரமா இருக்கட்டும். என்ன பார்க்கிற மற்றவங்க இயேசு உயிரோடு இருக்காரு சொல்லணும் ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு 2 விதங்கள்ல தெரியும். ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற ஆசீர்வாதம். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சுவாப மாற்றம், குணமாற்றம் இருக்கலாம். அது இன்னொன்று உயர்வு. இந்த 2ம் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு மற்றவங்க சொல்லும்படியா இருக்கும். கர்த்தர் நமக்கு தரக்காண்டவர். ஓ தேங்க்யூ ஃபாதர். உயிரோடு இருக்கிறீர் என்பதை எங்கள் மூலமாக மக்கள் காணும்படி தேவன் செய்வீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 பரலோகத்தின் பிதாவே, சர்வவல்ல தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபைகளை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவும், மற்றவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும்படியாக நாங்கள் வாழவும் எங்கள் கிருபை தாரும். மாலை ஆராதனை வேளையில் எங்களோடு இருந்தபடியால் உமக்கு நன்றி. எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் எங்களோடு இடைபடுவீராக. இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு சகோதரியும் உங்களுடைய உயிர்த்தெழுத வல்லமை தொடுவதாக. ஒரு புதிய கிருபைகளை ஆண்டவர் தாரும் ஆண்டவரே. அவர் உயர்ந்திருப்பார்களாக. என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது என்று நினைக்கிறவருடைய வாழ்வில
கர்த்தர் எதையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்பீராக ஆண்டவரே. அவருடைய பயங்களை மாற்றுங்க, அவருடைய கவலைகளை மாற்றுங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதீர்கள் சொன்னீரேன். இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை தாரும், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லும்படி கேட்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான செயல் திட்டங்களை தாரும். அவங்க என்ன செய்யணும்னு போதிங்க. அந்த செய்ய வேண்டிய காரியத்துக்கு தேவையான முழு பலத்தை ஆண்டவர் தாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவிகளிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கும் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் சாட்சிகளாக இருப்பதற்கு பரிசுத்தாவின் பலனை தந்தரும்படி ஜெபிக்கிறோம். மாம்ச பலத்தில் அது செய்ய முடியாது என்பதனாலே நீரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை தாரும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற ஒரு நியாயமான தேர்தல் நடக்கட்டும், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கேட்டாங்க எலெக்ஷன் டியூட்டியில வேலை செய்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதி, காவல்துறையினர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள், ஆண்டவரே சம்பந்தப்பட்ட எல்லாருக்காக ஜெபம் பண்றோம். எல்லாருக்கும் பாதுகாப்பையும் கிருபைகளையும் ஆண்டவர் தர வேண்டுமாக சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையிலிருந்தும் சில ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆண்டவரே இந்த பணிக்காக போறாங்க. ஆண்டவரே எந்த இடத்துக்கு போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. எங்க போனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களையும் தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பீராக. செலுத்த போற காணிக்கைகள் தசமபாகங்களை ஆசீர்வதியும், அதற்குரிய பலனை ஆண்டவர் தாரும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொன்னது போல பிள்ளைகள் உபதன்று கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நீர்தாமே அதற்கு திருப்பி பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாத்துகள் வழிநடத்தும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவருடைய நிலைக்கும் இருப்பதாக. சேர்ந்தாவே சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுவரை ஆசீர்வதிப்பாராக.